மிதுன லக்னத்திற்கு இந்த பதிவில் சனியினுடைய சார மாற்றம் குறித்து பார்க்க இருக்கிறோம். மே மாதம் 17ஆம் தேதி சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் தனது சொந்த நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் மீனராசியில். நமக்கு 10ஆம் இடத்துல கர்மச்சனியாக இருந்தவர் இதுவரைக்கும் சனியாகவே வேலை செய்தவர் இப்பொழுது புதனை போல வேலை செய்ய இருக்கிறார். புதனை போல பலன்களை தர இருக்கிறார். அதற்கான பலன்தான் இது. மே மாதம் 17ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 9 வரை 145 நாட்களில் இந்த பலனை நம்ம பார்க்கலாம். இப்ப லக்னாதிபதியே நம்மளுக்கு புதன் தான். நம்மளுடைய 4ஆம் அதிபதி கன்னிராசிக்கு அதிபதியும் புதன் தான். அப்ப நம்மளுடைய சிந்தனையில ஒரு நல்லதொரு முயற்சி, நல்லதொரு தாக்கம், செயல் திட்டங்களை உருவாக்குவார். நல்ல ஒரு பிளானிங், கணக்கு பண்றது, தொழில் சார்ந்த கணக்கீடுகள், இதை செஞ்சா இப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற யோசனைகள் இதெல்லாம் தோணும். இப்போ அது நீங்கள் வீடு கட்டுற எண்ணமாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டில் இடம் வாங்கி விற்கிற எண்ணமாக இருக்கலாம், ஒரு எஜுகேஷன் சென்டர் வைக்கிறதா இருக்கலாம், அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இதையெல்லாம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இருக்கலாம். இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர் இன்வால்வ் ஆகி சாதகமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்ப புதனுடைய நட்சத்திரம் நமக்கு தொழில் சார்ந்த நட்சத்திரம். 2ஆம் இடத்துல இருக்கிற ஆயில்ய நட்சத்திரம் நம்ம கிட்ட பணம் எவ்வளவு தூரம் சேர்க்கலாம், எவ்வளவு நம்மளுடைய டார்கெட்டை வச்சுக்கிட்டு எவ்வளவு தொகை நம்ம ஆயுட்காலத்துல சேர்க்க முடியும் அப்படின்றத சொல்றது தான் நமக்கு ஆயில்ய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஒரு குறிகாட்டி. அதே 6ஆம் இடத்துல இருக்கிற விருச்சிக ராசியில் இருக்கிற கேட்டை நட்சத்திரம் நமக்கு என்ன வழிகளில் வருமானம், என்ன வழிகளில் நாம் ஈடுபடுவது, என்ன வேலை, ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒர்க்கு, அதையெல்லாம் நிர்ணயம் பண்றது கேட்டை நட்சத்திரம். இல்லை நான் சொந்த தொழில் பண்றேன் அப்படின்றத நிர்ணயம் பண்றது ரேவதி நட்சத்திரம். சொந்தமாக ஒரு கன்சர்ன் நடத்துகிறேன், ஒரு ட்ரேடிங் கம்பெனி நடத்துகிறேன், ஒரு நூல் வியாபாரம் பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் வச்சு நடத்துகிறேன், அல்லது நான் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ், பைப்பிங் ஒர்க்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற வேலையை செய்கிறேன், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறேன், அக்கௌண்ட்ஸாக இருக்கேன், ஆடிட்டிங் பண்ணுறேன், லாயராக இருக்கேன், இத்தனைக்கும் இந்த ரேவதிக்கு பவர் உண்டு. அப்போ இந்த 3மே இன்டர்னலி கனெக்டட். அப்போ இந்த 3 விதமாகவும் அது வேலை செய்யும். அதைத்தான் சனி செய்ய போறார். உங்களுக்கு சனி திசை நடந்தாலும் புதன் திசை நடந்தாலும் அந்தரம், சூட்சுமம், புத்தி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 145 நாட்களில் நல்ல பாசிட்டிவாக ரெடி பண்ணி கொடுத்துருவார். 2ஆம் இடம் பண வரவுக்குண்டான வகையில நாம திட்டமிட்டு செயலாற்றி தொழில் பலத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம். இப்போ வேற கிரகங்கள் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கு. ஆல்ரெடி எனக்கு 10ல் புதனே புதன் நட்சத்திரத்திலேயே இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு அந்த திசாபுத்தி நடக்கும்போது மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துருவார். இப்ப சனியும் சேரும் பொழுது நல்லதொரு வளர்ச்சியை கொடுத்துருவார். இப்போ சனி திசையே நடந்தாலும் கூட புதனை போல வேலை செய்யறதுனால நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பார். பண வரவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ சுக்கிர கிரகம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய நவீனமான வளர்ச்சி, ஆடம்பரமான துறைகள் பண்ண சொல்லுவார், இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ண சொல்லுவார், மாற்றங்களை ஏற்படுத்துவார், வேலையில மாற்றங்களை ஏற்படுத்துவார், நல்ல லக்ஸுரியான ஐட்டங்களை யூஸ் பண்றதுக்கு இந்த காலகட்டம் உதவும். ஏற்கனவே செவ்வாய் ஆயில்யம் கேட்டை ரேவதியில இருந்தது அப்படின்னா கடன் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார். நான் கடன் கேட்டுக்கிட்டே இருக்கேன், கிடைக்கல, அல்லது இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கினது பிரச்சனையா இருக்கு, அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, அதை யாராவது வேறொருத்தர்கிட்ட கடன் கிடைச்சா அதை அடைச்சிடலான்னு பார்க்குறேன், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு இப்போ கிடைச்சிடும். அதற்கான ரூல்ஸ் உண்டு. இப்போ குரு அந்த இடத்துல இருந்தது, ரேவதி நட்சத்திரத்துல இருந்தாரு அப்படின்னா
நமக்கு இது திருமணம் சம்பந்தப்பட்ட, பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட, கணவன் மனைவி சார்ந்த வகையில், தொழில் வகையில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய படிப்பு வளர்ச்சிகள் எல்லாம் முன்னேற்றமாக இருக்கும், நல்ல பலமாக இருக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பலன் எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி சூரியன் இருந்தார் அப்படின்னா இடமாற்றங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். மற்றும் நம்ம ஒரு இடத்த விற்கிறோம் அல்லது அதை மாற்றி அமைக்கிறோம், ஒரு பக்கம் விற்றுட்டு இன்னொரு பக்கம் வாங்குகிறோம், இதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கிரய விக்கிரயம்னு பேர், 10ஆம் இடம் என்பது. ஸோ அது மாதிரி விஷயங்கள், அரசாங்க சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், ஆர்டர்கள், இதெல்லாம் நமக்கு கை கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்தந்த கிரகம் இதில் இருந்து சனி அதை வரும் பொழுது திசாபுத்திகளில் 10ஆம் இடத்தை ரொம்ப பிரமாதமாக செய்கிறாரு அப்படின்னு எடுக்கும் பொழுது, ஆக்சுவலாக நம்மளுக்கு சனியினுடைய பங்களிப்பு நாம் வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம சனியை எப்படி இயக்கிறது? சனியை இயக்கிறது அப்படின்னா, சனியினுடைய கலர் ப்ளூ கலர். ஸோ அதை அதிகமாக யூஸ் பண்ணலாம். இப்போ புதன் நட்சத்திரத்துக்கு போகிறதுனால க்ரீனையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம், க்ரீன் கலர். ஸோ ப்ளூ கலர், க்ரீன் கலர். அதே மாதிரி வழிபாடுகள்னு எடுத்துக்கும் பொழுது பூச மனுஷம் உத்திரட்டாதியில் ஆஞ்சநேயர் வழிபாடும், ஆயில்யம் கேட்டே ரேவதி நட்சத்திரங்களில் பெருமாள் வழிபாடு, பள்ளி கொண்ட பெருமாளினுடைய வழிபாடும், மதுரை போய் மீனாட்சி, ஆதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற ஒரு உடைஞ்சு போன பொருட்கள், குப்பை கூலங்கள், இதையெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஜோதிடர்கள், புரோக்கர்ஸு மற்றும் ஏஜென்சிஸ் நடத்துகிறவங்க, மீடியேட்டர்ஸ், குரியர் சர்வீஸ் நடத்துகிறவங்க, எஜுகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும், நல்ல பலத்தை சேர்க்கும். அதனால் இதை லக்னாதிபதி சாரத்தில் சனி வந்துட்டாரேன்னு பயப்படக்கூடாது. ஆக்சுவலாக சனி நம்மளுக்கு பணம் தர்றவர், வேலை தர்றவர், தொழில் தர்றவர். எந்த கிரகமுமே முழுமையாக நம்மளுக்கு கெட்ட கிரகம்னு எடுத்துக்கூடாது. நம்ம பிறந்த லக்னத்துக்கு அது எந்த பாவத்திற்கு தொடர்பு கொள்கிறதோ அந்த வேலையை செய்வதற்கும், அந்த வேலை, அந்த பலன்களை அதிகரித்து நம்மளுக்கு கொடுப்பதற்கும் அவர்கள்தான் அதிகாரிகள். அந்த வகையில் இந்த சனி, புதன், இந்த 2 பேருமே உங்களுக்கு பணம் தர்றவர்கள், நல்லவர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு புதன் திசை நடந்தாலும், சனி திசை நடந்தாலும், புத்தி அந்தரங்கள் நடந்தாலும் இந்த பலன்களெல்லாம் அருமையாக நடக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.